ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 31 வரை, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை. முதலில் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு முக்கியமான ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டு விட்டு ஓட போகுது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்த செய்வின கோளாறு விலகப் போகுது. எப்ப? 3/12/2025 அன்று கார்த்திகை தீப விழா. அந்த சிவபெருமான் அக்னியை ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே ஓடிடும். சரி, நன்மைகள் பிறக்கும், நல்ல யோகங்கள் பிறக்கும். அதற்கு ஏற்ற கிரகங்கள் 2026 பிறப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன், ஆணித்தரமாக அடித்து சொல்றேன். நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன், நன்மைகள் பிறக்கும் என்று சொல்கிறேன். ஆக முதலில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், பூமியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய செவ்வாய் 6/12/2025 அன்று தனுசுக்கு பயிற்சி அடைகிறார். வியாபாரத்தையும் கல்வியும் தொழிலையும் அரசியலும் வளர்க்கக்கூடிய முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய புதன் அவர் துலா ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது உங்களுக்கு துலா ராசியிலிருந்து விருச்சிகத்துக்கு வர்றார். முதல்ல இதே 6/12/2000 கொஞ்ச நாள் தான் இருப்பார். அடுத்ததாக மிகவும் முக்கியமான குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது. முன்னோக்கி போன குரு பின்னோக்கி மீண்டும் மிதுனத்துக்கே வருகிறார். ஆக முன்னோக்கி போன குரு மீண்டும் மிதுனத்துக்கே பின்னோக்கி வரும்பொழுது யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள், யாருக்கெல்லாம் மிக 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 சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 22 இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது 21/12/2025. அடுத்ததாக 22/12/2025 அன்று சுக்கிரன் பல திருமண யோகத்தை செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவன் தனுசுக்கு பயிற்சி அடைகிறார். அந்த 22/12/2025 அன்று. அடுத்ததாக ஏற்கனவே பயிற்சியார் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த புதனும் 25/12/2025 அன்று தனுசுக்கு வந்துடுறார். ஆக தனுசுல அடுத்ததாக என்ன வரப்போகுது? கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி 1ஆம் தேதி சூரியன் அங்கே வந்துடுறார். ஏன்னா மார்கழி 16 வரைக்கும் இந்த டிசம்பர் இருக்கு. ஆக மார்கழி பிறந்த உடனே சூரியன் அங்கே வந்துடுறார். அப்போ என்ன இருக்கு? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தனுசில் 2026 மிகப்பெரிய சாதனை புரிவதற்காக பல நல்ல யோகங்கள் உலகத்திற்கு படைப்பதற்காக தயாராகிவிட்டன. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதற்கான அற்புதமான எல்லாருக்கும் என்னென்ன யோகங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம், துல்லியமாக பார்க்க போகிறோம். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆதாரமாக இருந்து உங்களுக்கு ஆணித்தரமான பலன்களை தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா ராசியும் பார்ப்போம், சரிங்களா? ஆக இது பொது பலன். ஆக நேர்களே, இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதக பிரம்மன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்கள் கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள், ஒரே மாதிரி யோகங்கள் இறைவனால் கொடுக்க போவதில்லை. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையில் தெளியிருக்கார். அதை உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுட்டு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த காலத்தில் என்ன செய்யலாம், என்ன தொழில் ஆரம்பிக்கலாம், திருமணம் பண்ணலாமா,
வீடு வாசல் வாங்கலாமா, சுபகாரிய சொத்து வாங்கலாமா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகம். சரிங்களா? ஒரு நல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், நல்ல அந்த வேலை கிடைக்குமா இப்படின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தந்த நல்ல காரியங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கை உண்மையான யோகங்களை சொல்லும். கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத பலன்கள் கும்ப ராசிக்கு. அதாவது இந்த கும்பராசிக்காரவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். எல்லார் மேலேயும் பாசம். குடும்பம் என்றாலும் சரி, மனைவி என்றாலும் சரி, பிள்ளைகள் என்றாலும் சரி, தொழில் மேலே பாசம், உத்தியோகத்து மேலே பாசம், சொத்து மேலே பாசம். நியாயமானது. புரிஞ்சுங்களா? சொத்து மேலே பாசம். ஒரு சொத்துவா அந்த பாசமாக அந்த சொத்தை பராமரிக்கிறது. என்ன உழைச்சு 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 தன்னை சரியாக பராமரிக்கிறது இல்லை. பாப்போம் போகும் அப்படின்னு மட்டும். ஆக நல்ல எல்லாருக்குமே நல்ல சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க உங்களை. அதில் மாற்றமே இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன யோகம் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த முதல்ல உங்களுக்கு 2ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்திற்கும் அதிபதி, அதாவது தனஸ்தானமும் லாபஸ்தானமும், இந்த இரண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது டிசம்பர் 21 வரை கடகராசியில் இருப்பார். இப்போ இருக்கக்கூடிய நிலையிலும் தொழில் வெற்றிகள், சொந்த தொழில் வெற்றிகள், உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள், எதிரிகள் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? எதிரிகள் அழிந்து விடுவார்கள். உங்கள் தொழிலுக்கு நீங்களே கிங், உங்கள் உத்தியோகத்துக்கு நீங்கள் தான் கிங், உங்கள் பதவிக்கு நீங்கள் தான் கிங். உங்களை எதிர்த்து யாரும் முன்னுக்கு வர முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா உங்கள் குணத்துக்கு அவங்க கீழே இறங்கி போயிடுவாங்க. அண்ணே நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற நிலையில தான் இருக்குமே தவிர, நீ உங்களுக்கு வந்துருச்சா அப்படிலாம் நினைக்கக்கூடியவர்களாம் உங்களுக்கு வரமாட்டாங்க. இப்போ அப்படி நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் இந்த அளவுக்கு வந்துட்டானா அப்படின்னு நினைக்க போகிறதே கிடையாது. சரி, இப்போ இந்த குரு 21க்கு அப்புறம், டிசம்பர் 21க்கு அப்புறம் 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ சிறப்பு தானே, பாக்கியஸ்தானம். அப்போ அதிச்சார பயிற்சி ஒரு முடிவடைந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வருவதும் மிகவும் முன்னேற்றமான பூர்வ புண்ணியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், திடீர் யோகம், பதவி யோகம், நல்ல முன்னேற்றம். அடுத்ததாக ஒவ்வொரு கிரகங்களாக மாறுது. ஏன்னா புத்தாண்டு வரப்போகுது இல்லையா? கிரகங்கள் அந்த புத்தாண்டுக்கு தயாராகுது. முதல்ல செவ்வாய் உங்களுக்கு 3-10க்குரியவன். 3-10க்குரிய செவ்வாய் விருச்சிக ராசியிலேருந்து 10ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். குருவின் வீட்டுக்கு வரார். நல்ல இடம்தான். அப்போ தொழில் நல்ல லாபம். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வரும். தொழிலால் நல்ல லாபம், முன்னேற்றங்கள், வாகனத்தால் முன்னேற்றங்கள், வாகனத்தால் லாபங்கள், பெரிய பதவியில் இருக்கிறவர்களுக்கு இடம் மாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, இதெல்லாம் நல்ல சிறப்பாக ஏற்படுறதுக்கு. வாகனம் வச்சுருக்கோம், மேலும் வாகனத்துக்கு மேலே வாகனங்கள், இதெல்லாம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். சரி, அடுத்ததாக இந்த குரு பகவான் 21ஆம் தேதி மிதுனத்துக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் இந்த புதனாகப்பட்டவன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு 5ஆம் அதிபதி புதன், அவர் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசியில் ஒரு 25ஆம் தேதி வரை இருப்பார்.
அந்த 25ஆம் தேதி வரையில் இருக்கும்போது குருவுடைய பார்வையிலே இருப்பார். குருக்கு அப்போ கடகராசி, குரு 21ஆம் தேதிக்கு பிறகு மிதனத்துக்கு வர்றார். அப்போ கடகராசி தான் இருக்கார். அப்போ குருவின் பார்வையில் இருக்கும்போது சில நல்ல முன்னேற்றம், தொழில், வியாபாரம், பதவியால், உயர்வால் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா அவர் உங்களுக்கு 5ஆம் அதிபதி. உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றம், உங்கள் சொத்துக்களுடைய பராமரிப்பு, சொத்துக்களுடைய வளர்ச்சி, வாகனத்துடைய முன்னேற்றங்கள், வாகன வளர்ச்சிகள், இதெல்லாம் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. பூர்வீக சொத்துக்கள் முன்னேற்றம் தான். நல்ல மேலும் மேலும் அது சொத்துக்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த புதனாகப்பட்டவன் உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஒரு திரியோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது, மேலும் குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது தொழில் அபிவிருத்தி, தொழில் முன்னேற்றம், தொழில் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாதிப்பு வரப்போகிறதுல அந்த புதன் உங்களுக்கு 25/12/2025 அன்று உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துறார். அப்பவும் 5ஆம் அதிபதி ஒரு லாபஸ்தானத்தில் தான் வந்தார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 5, 8க்குரியவன் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அந்த தனுசுக்கு வந்துடுறார் புதன். அடுத்ததில் சுக்கிரனும் அந்த 22/12/2025 அன்று சுக்கிரனும் அந்த இடத்துக்கு வந்துடுறார். அப்போ ஏற்கனவே செவ்வாய் வந்தாச்சு, புதன் வந்தாச்சு, சுக்கிரன் வந்தாச்சு, 3 கிரகங்கள் வந்துருச்சு. அடுத்ததா இந்த சூரியன் மார்கழி மாதம் தொடங்கியவுடன் இந்த சூரியன் அந்த 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இந்த 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். வெற்றிகள் எல்லா துறையிலும் சாதிப்பது, வெற்றி அடைவது, எல்லா தொழில்களிலும் எல்லா துறைகளிலும் வெற்றி வாகை சூடுவது, பேர் புகழ் எடுப்பது, பணம் சம்பாதிப்பது என்ற யோகங்களை தரக்கூடிய நிலையில் சூரியனோடு சேர்ந்து இத்தனை கிரகங்கள் வலிமை அடைகின்றது குருவின் பார்வையில். அதான் முக்கியம். இத்தனை கிரகங்களும் தனுசுல லாபஸ்தானத்திலிருந்து கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்துகின்றது. அதில் மாற்றம் இல்லை. இப்போ இங்கே இதுதாங்க இந்த டிசம்பர் மாதம் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த இது 2026 பிறப்பதற்காக நல்ல யோகமான கிரகங்கள் இப்பயே லாபஸ்தானத்தில் உங்களுக்கு உட்காந்துருச்சு. அப்போ 2026 இன்னும் மிகப்பெரிய யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஆக என்னதான் நாங்கள் இங்கேருந்து அப்படி இப்படின்னு என்னத்தையோ நல்ல பலன்களை சொன்னாலும் இது கோடிக்கணக்கான கும்பராசிக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொதுவான பலன் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு கும்பராசிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு குடும்பத்துனா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லா கும்பராசிக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. சரிங்களா? அதை உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வெற்றி அடைய செய்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பது உங்கள் ஜாதகம் மட்டுமே. புரிஞ்சுட்டீங்களா? உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் தான் உங்களை வெற்றி அடைய செய்யும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜாதகம் எதுக்கு பார்க்க போகிறீங்க? ஜாதகம் ஜோசியம்னு எதுக்கு பார்க்கணும்? நான் தொழில் நல்லா இருக்குமா, நான் சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, இல்லை அரசாங்க வேலை கிடைக்குமா, நல்ல திருமணம், எனக்கு நல்ல மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை எப்போ கிடைக்கும், நல்ல திருமணம் நடக்குமா, ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் முயற்சி பண்ணிகிட்ருக்கு நடக்கலை, குழந்தை இல்லாமல் இருக்குது, குழந்தை பாக்கியம், சொத்து பொத்து வாங்க முடியுமா, வீடு கட்ட முடியுமா, வாகனங்கள் வாங்க முடியுமா, சுகபோகமாக வாழ முடியுமா, இல்லை கடனாளி இருப்பேன், அந்த கடன்லாம் எப்போ அடைபடும், இப்படியெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள். இதுக்குத்தான் நீங்கள் ஜாதகத்தை பார்க்க. ஒரு மனிதனுடைய அன்றாட அடிப்படை தேவைகள், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள், இதுக்குத்தான் ஜாதகம் பார்க்க போகிறீங்க. அது சரியாக நடந்தால் போதும்ல. ஆக இந்த விதியெல்லாம் பிரம்மன் போட்டு வச்சிருக்கார். ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இப்போ ஒரு
ஜோதிடர் சொன்ன பலன்கள் சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ என்னை நம்பி நீங்கள் வரக்கூடிய உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் நடந்தால் போதும்ல. கண்டிப்பாக பிரம்மனால் எழுதப்பட்ட உங்கள் தலையெழுத்தில் என்ன இருக்கோ அதை சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். சரியாக சொன்னால் கணித்து, அதாவது ஒரு ஜோதிடத்தில் சொன்னது நடக்கலைன்னா கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது. அப்போ சரியாக கணித்தா சரியாக நடக்கும். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.